அனைவருக்கும் வணக்கம். இது கண்ணின் மொழியே சேனல். நான் கிருஷ்ணமூர்த்தி. நாங்கள் இப்போ வயலில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ வயலில் விவசாயம் பண்ண வந்திருக்கோம். அங்கிட்டு நிற்கிறாங்க எல்லாரும். சரி, விவசாயத்தை பார்ப்போமா? வாங்க. கண்ணின் மொழியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் பட்டனே அமைக்கிருங்க கண்ணின் மொழியே சேனலுக்கு. இது விதை நெல். நெல்லோட பேர் கோ 45. இப்போ இதை நாத்தங்காயில் போட போகிறோம். இந்த நிறையெல்லாம் வந்தது இது நெல். இந்த நெல்லோட அழுக்கு ஃபுல்லாக அந்த உரத்தோட சேர்த்து அப்படியே அழுக்கு வந்துருச்சு. இதே இந்த நிறையா தெரியுது. அது பாருங்க, அந்த அதே கலரில் வந்துருக்கு. அதோட அழுக்கு தான் ஃபுல்லாக, அதோட அழுக்கு தான் இங்கே பாருங்க. இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, வாசையாக முடிச்சு கொட்டை இது இருந்துச்சுன்னா இதுவும் பனை மரமாக வந்துடும். அப்புறம் இந்த இடத்துல பனை மரம் காய்ச்சி நேராக போயிடும். சரியா? இது ஓரிதழ் தாமரை. இதை பனைப்பெட்டியில் வச்சு கும்பிட்டோம்னா இப்போ செல்வம் குறையாமல் இருக்கும். அப்புறம் குழந்தை இல்லாம இது சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்புறம் இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட சக்தி அதிகரிக்கும். நம்ம நல்லா வேகமாக வேலை பார்க்கலாம். இது ஓரிதழ் தாமரை. இது சாதாரண தாமரை இல்லை, ரொம்ப சக்தி வாய்ந்த தாமரையாகத்தான் இருக்குது.
இப்படியே போனீங்கன்னா அது ஃபுல்லாக எடுக்கலாம். அப்படியே அழகா இது ஃபுல்லாக விவசாயம். இதுக்குள்ளே மீன் நடக்கிறது உங்களுக்கே தெரியாது. அங்கே ஒரு பேர் மட்டும் நின்று விழுகிறாங்க, அங்கிட்டு நிறையா பேர் நின்று விழுகிறாங்க. இங்கேங்க கொக்கு வரிசைட்டு உட்காந்து மீனத்தான் பிடிக்குது. மீன் தவளை. இப்போ வந்து எப்படி அங்கிட்டு விழுந்துருக்காங்கன்னு சொல்கிறேன். எப்படின்னா கீழே வந்து உங்கள் காலில் இந்த மாதிரி தெரிச்சிடாம இருக்க வந்து அவங்க அதுக்குன்னே ஒரு லப்பர் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே தான் ஒரு எப்படி இப்போ கழுப்பாக்கோல் அதை வச்சு சுற்றும். அது சுற்றும் போது அது ஃபுல்லாக இந்த மாதிரி செடியெல்லாம் இப்படி பிடுங்கிட்டு வந்துடும். அவங்கள்ட்ட வய ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு வந்து அங்கிட்டு ஒழுகுறாங்க. நாளைக்கு வந்து சேனலில் வந்து இது 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேரை வச்சு வீடியோ எடுப்போம். அப்புறம் வந்து மாடு ஒரு 2 மாடு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாற்றை போட்டு வந்து 8 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 15 நாளையில் வயலில் கொண்டு போய் வச்சுருவோம். இது போக 45 நெல். இதை வந்து போட்டு 8 நாள் ஆச்சு. இன்னும் 15 நாள் சென்று வேறு வயலில் கொண்டு போய் நட்டுருவோம். அதுக்கப்புறம் 2 மாதம் சென்று கருதை எடுத்துருவோம். நாங்கள் வந்து வயலை சுற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து பெரிய நாத்தங்க பார்த்துட்டு அப்புறம் வேறு நாத்தங்க எல்லாம் பார்த்து அப்படியே போக போகிறோம். வாங்க பார்ப்போம். வந்து இதில் வச்சு வீடே கட்டியிருக்காங்க. இது வந்து இதை வச்சு பனை நீர், அப்புறம் நொங்கு கிடைக்கும், அப்புறம் பனங்கட்டி, பனங்கள் கண்டு அப்புறம் வந்து இதை வந்து அந்த காலத்தில் நிறைய யூஸே நடந்திருக்கு. இது வந்து வயல்வெளி எல்லாம் இப்போ எதுக்கு நிறையா இருக்குன்னா, இது வந்து பெருசாக இது வந்து நம்ம வயலில் இப்போ தண்ணி வேணும், தண்ணி தேவைப்படும்ல, அப்போல்லாம் இது வந்து பூமிக்கு அடியில் புரிஞ்சு வச்சுருக்கும். 10 வருஷத்துக்கு தேவையான தண்ணி. அதை வந்து இது எப்போ கேட்குறோமோ என்ன வேணான்னு கொடுக்கும், அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம். இதை வச்சு அந்த காலத்தில் இது இருந்தால் தான் பணக்காரங்க, இது இல்லைன்னா ஏழைன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து இதை வச்சு அந்த காலத்தில் நிறைய யூஸே நடந்திருக்கு. அப்புறம் வந்து இது இருந்தால் தான் அந்த காலத்தில் நிறையா தொழிலெலாம் பண்ணியிருக்காங்க.
செம்ம நண்டுப்பா, பிடிக்காதா போகிறேன். பதிச்சு போடுவாங்க. என்ன ஆட்டம் ஆடுற, வா வெளியே. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய நண்டு, வயநண்டு. இந்த பொந்துகள் வந்தப்பா வந்திருக்கு. இந்த பாருங்க, இப்படிதான் நண்டு பிடிக்கிறதுனா அப்படிதான்ப்பா பிடிக்கணும். இது வந்து வயநண்டு. ரசம் வச்சு குடித்தா சளி காய்ச்சல் இதெல்லாம் போயிடும். நாங்கள் அப்படிதான், எனக்கு சளி பிடிச்சிச்சுன்னு ரசம் வச்சு குடித்தா போயிடுச்சு. இப்போ இது கேமராக்காரங்க கேட்டாங்க, அதுதான் இப்போ துண்டு வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே முடிச்சு விட்டுற வேண்டியது. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் வயநண்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த நண்டை. இங்கே பாருங்க இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. மொரட்டு நண்டு. பூம் பூம். கொஞ்சம் கேமரா நல்லா எடுத்துக்கோங்க. இல்லை உள்ளே போகல, மற்ற ரெண்டா கூப்பிடுது. இது வந்து கண்டங்கத்திரிக்காய். இது வந்து கண்டங்கத்திரிக்காய். இது ரெண்டாயிரம் இருக்கு. அதுக்கு கத்திரிக்காய் இங்கே இந்த இருக்கு. இந்த பாருங்க இருக்கு, குச்சி பிடிச்சி உண்டு. இந்த பாருங்க, இந்த இதுக்கு இது வந்து சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வயிற்று வலி குறையும். சாப்பிட்டோம்னா இது வயிற்று வலியை குறைக்கும். இதோட பலன் இது மட்டும்தான். அது ஒன்று. அது வந்து மீன் முள். அந்த பாருங்க இருக்குது, அது கத்திரிப்பு கலர் பூ பூத்துருக்கு பாருங்க, அது வந்து மீன் முள். நீங்கள் வந்து அதில் கட்டாமல் மீன் முள் முளைக்காதுன்னு நினைக்காதீங்க. அதை வந்து இப்போ அங்கிட்டு இருக்க கன்னி வரப்பு அது ஃபுல்லாக நெட்டுக்க இதே இருக்கும். வயலோடு சேர்ந்து நின்றுச்சுன்னா சூப்பர் அழகாக இருக்கும். இதை வந்து இப்போ பறிக்கலாம்னு எங்களுக்கு மனசில்லை, அதனால் விட்டுட்டோம். இது வந்து சாப்பிட்டோம்னா நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்புறம் வந்து இது வந்து சாதாரணமாக கிடைக்காது அவ்வளோவா, நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். இது வந்து விவசாய சமயத்தில் தான் கிடைக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமாக மழை டயத்தில் நிறையா கிடைக்கும். அது மாதிரி தான் நம்ம கன்னி வரப்பில் இப்போ நிறையா இருக்குது. இப்போ இந்த வரப்பில் பூத்துருக்கு. இருங்கப்பா, ஒரு காலை வச்சு கழுவுங்க. இப்போ வந்து நீங்கள் இதுதான் கேணிக்கு பின்னாடி தான் நாங்கள் நிற்கிறோம். நான் புதுசாக வீடியோ சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து அனுப்பி விட்றோம். ஏதாவது புதுசாக இப்போ வெளிநாட்டு கொக்குக்கும் நம்ம தமிழ்நாட்டு கொக்குக்கும் சண்டை வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்போ புல்லுக்கும் காங்கையன் காலைக்கும் சண்டை வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி புதுசாக அனுப்பிவிடுங்க, எடுத்து அனுப்பி விட்றோம். கண்ணின் மொழியை சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. வணக்கம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.